அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 17வது வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களை நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் ஸ்திரப்படுத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்கிற இந்த வார்த்தையை போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்தை தேற்றி நல் வார்த்தையினாலும் நல் வசனத்தினாலும் நிரப்ப போகிறார். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சிலர் காலையிலே போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நிறைய தேவையோடு நாங்க இருக்கிறோம், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, இன்னைக்கு நைட்டு முடிகிறதுக்குள்ள இன்னொரு காரியங்களை நாங்க முடிக்கணும், ஒரு பயம் எங்களை சூழ்ந்திருக்கு, கவலையோடு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம்னு தெரியல, எங்களுக்காக ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருதயம் பயங்கர பாரத்தினாலே, வேதனையினாலே, கண்ணீரினாலே நிறைந்திருக்கிறதை காண முடியும். இந்த காலை நேரத்திலே சகோதரா சகோதரி, நீங்க எந்திரிக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா? கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு உங்களை தேற்றி அற்புதம் செய்ய போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே என்னை நடத்துவார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றுவார். எத்தனையோ முறை தாவீதை தேற்றி இருக்கிறார், தூக்கி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார், காயம் கட்டி இருக்கிறார், அற்புதமாய் நடத்தி இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சில நேரம் நாம சிலரை தேற்ற முயற்சிப்போம். கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி தேற்ற முயற்சிப்போம். ஆனா அது சில நிமிஷங்கள் மாத்திரம்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஆறுதலை தந்து தேற்ற ஆரம்பித்தால் ஒரு தாயை போல தேற்ற ஆரம்பிப்பார், ஒரு தந்தையை போல தேற்ற ஆரம்பிப்பார். தோளில் சுமந்து காக்கிறது போல, தோளில் சுமந்து நடக்கிறது போல வாழ்க்கையில அருமையாய் நடத்தி கொண்டு போவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நாம் இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவர் நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்தி இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனை, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எத்தனையோ பாரம், வேதனை, கண்ணீரோடு கூட இருக்கலாம். தேவைகள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எத்தனையோ தேவைகள், மனபாரங்கள், குடும்பத்திலே, தொழிலிலே, வேலையிலே, படிப்பிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவரே இருதயத்தில் காயப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு தேற்றி ஆறுதல் படுத்துவீராக, சமாதானத்தை தந்தது ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, விடுதலையாக்குவீராக. அவர்களை நல் வார்த்தையினாலும் நல் வசனத்தினாலும் ஸ்திரப்படுத்தி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அதிகமாய் உமோடு நெருங்கி ஜீவிக்க கட்டப்படுவதாக நீர் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.